வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்டு பத்தி தான். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நமக்கு 2 விஷயத்துல சந்தேகம் பொதுவா எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட பியூரிட்டி டீடைல்ஸ் அண்ட் ஆல்சோ செய்கூலி சேதாரம்னு சொல்லி என்னென்னமோ வாங்குறீங்களேடா! அதெல்லாம் எந்த அடிப்படையில வாங்குறீங்க? அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பியூரிட்டி கிட்ட போனீங்க அப்படின்னா, 1999ல ரிசர்வ் பேங்க் கமிட்டி கோல்டுக்கும் ஹால்மார்க் முத்திரை அப்படிங்கிறத ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் BISI கிட்ட இந்த பொறுப்ப குடுத்தாங்க. ஏன்னா, அவங்க தான் ஒரு கோல்டோட பியூரிட்டிய செக் பண்ணி அதுக்கு ஹால்மார்க் முத்திரையை அடிச்சுட்டு அதை வியாபாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ நம்ம அப்படி அந்த ஹால்மார்க் முத்திரையில என்ன டீடைல்ஸ் இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அதோட கேரட் டீடைல்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த ஜிமிக்கி வாங்குறேன் அப்படின்னா, இந்த ஜிமிக்கில இதோட கேரட் டீடைல்ஸ் அண்ட் இதோட பியூரிட்டி அண்ட் ஆல்சோ ஹால்மார்க் முத்திரை பிளஸ் இதோட ஆல்பா நியூமரிக் கோட் HUID அப்படிங்கிற ஆல்பா நியூமரிக் கோட் 6 டிஜிட் நம்பர் உங்களுடைய தோட்லயே இருக்கும். இந்த 6 டிஜிட் நம்பர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, BISன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த 6 டிஜிட் நம்பரை நீங்க அதுல எழுதுறீங்க, போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ், இதை எங்க செல் பண்ணியிருக்காங்க, தற்போது அதோட பியூரிட்டி என்ன, இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், இதுல எத்தனை செப்பரேஷன்ஸ் இருக்கு, லைக் இதுல ஜிமிக்கி அண்ட் தோடு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த திருகாணி, இதுல 3 செப்பரேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டீடைல்ஸ் முதற்கொண்டு ஃபுல் டீடைல்ஸ் அந்த BIS ஆப்ல வந்துரும். அந்த 6 டிஜிட் கோடை நீங்க போட்டீங்கன்னா, இதை வச்சுதான் நம்ம வாங்கியிருக்க கோல்டு ரொம்ப பியூரான கோல்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வியாபாரத்துக்காக அந்த கடையில இருந்து வாங்கினா அது நல்ல தங்கம் இல்லை, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு பேசுறவங்க கிட்ட எல்லாம் இதுல 6 டிஜிட் நம்பர் இருக்கு, இதை நீங்க வாங்கி தான் ஆகணும், இதுக்கு கரெக்டான விலை நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கான ஒரு அவேர்னஸும் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த செய்கூலி சேதாரம்லாம் எப்படிதாண்டா நீங்க வாங்குறீங்கன்ற கேள்வி நமக்குள்ள இருக்கு. இப்போ சேதாரம்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நகையா கொடுப்போம். அத நகை மீன்ஸ் கோல்டா கொடுப்பாங்க பத்தர்கிட்ட. பத்தர் இப்போ ஒரு ஜிமிக்கி செய்யறாரு அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற சேதாரமான தங்கம்லாம் இருக்கு தெரியுமா, அதை உருக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு காசு மாதிரி அச்சு போட்டு கொடுத்துருவாங்க. யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. அப்படி சேதாரம் ஆச்சு, அதுக்கு அவங்க காசு சேதாரமான நகையை அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக காசு தருவாங்க. ஸோ சேதாரத்துக்கு அவங்க தான் நமக்கு காசு தரணுமே தவிர நம்ம அவங்களுக்கு காசு தரக்கூடாது. இப்படி இருந்த நடைமுறை எப்படி சேதாரத்துக்கும் நம்ம போட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 1 பவுண்ட் கோல்டுக்கு நார்மலாவே 1 கிராம் சேதாரம் போடுறாங்க. இப்போ 1 கிராம் பாத்தீங்கன்னா 6000 விக்குது அப்படின்னா 6000 அது நார்மல் அமௌண்ட். அது இல்லாம கொஞ்சம் டிசைனான ஒரு ஜிமிக்கியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 20%, 22, 30, 36, 38 வரைக்கும் அதோட சேதாரம் போது. நம்ம வாங்குறது கோல்டு ரேட்டை விட அதிகமான சேதார விலை நம்ம கொடுத்து வாங்குற அளவுக்கு கூட நிறைய மாதிரியான இது கண்டிப்பா ஒரு கரப்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வாங்குறோம், நம்ம என்ன அவ்வளோ ஈஸியா வருதா, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாங்கிறது கூட அவ்வளோ ஈஸியா வருதா, கோல்டு வாங்குறோங்கிறதுக்காக நம்ம அவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா, இது எந்த அடிப்படையில தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு பாண்டே சார் ஒரு இன்டர்வியூல மெட்ராஸ் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கிட்ட கேட்டாரு, வேஸ்டேஜ் எல்லாம் நீங்க எப்படி போட்டு வாங்குறீங்க, அது நிஜமாவே அது சரியா தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் சொன்னாரு, வேஸ்டேஜ் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது, ஒரு நகை செய்யும் போது வேஸ்டேஜ்ங்கிறதே மோஸ்ட்லி ஆகவே ஆகாதான். இதை கேட்கும் போதே நமக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல. அப்படி ஆகவே ஆகாது. ஆக்சுவலி அவங்க ஒரு நகையை செஞ்சு அதை நம்ம கிட்ட எடுத்துட்டு விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு நிறைய செலவாகும்ல, அதை தான் அவங்க வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அது எங்களோட முதலீடு, நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டோம் அதை எடுக்கிறதுக்கான முதலீடு தான் அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதையே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியோட ஓனர் இருக்கார்ல கிருபா சார், அவரும் சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலி நகைக்கு வேஸ்டேஜே ஆகாது, அப்படியே ஒரு சில நகைக்கு வேஸ்டேஜ் ஆனால் கூட 0.0001% தான் ஆகுமே தவிர அதை தாண்டி வேஸ்டேஜ் எந்த வகையிலும் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது என்ன மாதிரியான டிசைன் கோல்டா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க மற்றபடி நீங்க இதை எப்படி காம்பன்சேட் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது அவர் சொன்னாரு, இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னா அங்க வேலைக்கு நாங்கள் ஆள் போடுவோம், அதை ஒருத்தவங்க பார்த்துக்கணும், செக்யூரிட்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் பிளஸ் அங்க போற கரண்ட் பில், பில்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் போட்டு தான் அங்கே நாங்கள் ரன் பண்ண முடியும். அதை தான் நாங்கள் போடுறோம். அதுவும் என் கடையில் நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன்னு சொல்லிட்டு கடை விளம்பரத்தையும் சேர்த்தே முடிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய கொஷின். இது அப்போ நம்ம கொடுக்குற வேஸ்டேஜ் நகை வேஸ்டேஜ் ஆகுறது இல்லை. இவங்க போட்ட முதலீட்டை எடுக்கிறதுக்கும் நம்ம டிசைனான மெட்டீரியல் வாங்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இதை கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ஆக்க வேண்டியது
நம்மளோட கடமை தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மலாம் சேர்ந்து கேள்வி கேட்டாதான் இது மாறும். இல்லன்னா இது மாறவே மாறாது. இவங்க பாட்டுக்கு வேஸ்டேஜ 40%, 50% கூப்ட்டா 100% கூட ஏத்திருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. வேஸ்டேஜோட அ தாண்டவ ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, இப்போ காயின்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. அதோட டை சார்ஜஸ்ன்னு போட்டு உங்களுக்கு ஒரு ₹50 தான் அதுல போடுவாங்களே தவிர, அத தவிர அதாவது 1 கிராமுக்கு ₹50 நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாரி ஒரு ₹50 தான் போடுவாங்க. வேற எந்த காசுமே ஒரு காயின் வாங்குறதுக்கு கிடையாது. ஆனா, காயின் வாங்குறப்பயும் அவங்க செய்கூலி, சேதாரம்லாம் போட்டு தான் வாங்குறாங்க. அதுக்குன்னு நீங்க தனியா ஒரு 5000 குடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாரி தான் சில கடைகள்ல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. டை சார்ஜஸ் ₹50 அதுவும் பர் கிராமுக்கு. 1 கிராமுக்கு வந்து ₹50 போட்டாங்கன்னா, இப்ப நீங்க 8 கிராம் வாங்குறீங்க. 8 இன்டூ 50 எவ்வளோ வருதோ அமௌண்ட், அந்த அமௌண்ட்ட நீங்க குடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். இத நெக்ஸ்ட் டைம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா, அந்த கடையில இருக்கிறவங்கள்ட்ட பேசி வாங்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு நான் பிஎஸ்ஐ ஹால்மார்க்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஹால்மார்க் முத்திரை போடுறதுக்கு எவ்வளோ தெரியுமா? ₹45. அதுக்கு ஒரு ₹45. இப்படி நீங்க காயின் வாங்குனீங்கன்னா, இதுக்கு ஒரு கிராமுக்கு ₹50ன்னு இப்படி தான் நீங்க காசு குடுக்குற மாரி இருக்குமே தவிர, இத தாண்டி வேற எந்த காசும் கிடையாது. பிளஸ் வந்து இப்ப நம்ம செய்கூலின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் குடுக்குறோம். அது வந்து நாங்க அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடை வியாபாரிகள்லாம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அத தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த நகையோட விலை பார்த்தீங்கன்னா, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்க தான் கோல்டுடைய விலைய வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா, மும்பைல இருக்கிற இந்தியன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் கிட்ட வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கான கோல்டோட விலைய தீர்மானம் பண்ணி, அத வியாபாரிகளுக்கு அனுப்புவாங்க. காலைல 11 மணிக்கு வந்து அந்த கோல்டோட நியூ ரேட் ஒவ்வொரு காலையில 11 மணிக்கும் அந்த கோல்டுக்கான நியூ ரேட் வந்து வந்துரும். இப்போ 6 டூ 7 6 மணிலேருந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணி நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பொறுத்து அந்த கோல்ட் ரேட்டு மாறி திரும்ப நாளைக்கு காலையில இது வந்து உங்களுக்கு அனலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த 6 டூ 7 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அனலைசேஷன் ப்ராசஸ் நடந்து, மறுநாள் காலைல 11 மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு வேற ஒரு ரேட் வந்து நிர்ணயம் செய்யப்படும். இப்படி தான் கோல்ட் ரேட்டு ஒவ்வொரு நாளும் மாறி, 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 மாறி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது, இப்ப நகை வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய கோல்ட முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப டே பை டே கோல்ட் ரேட் ஏறுது அப்படிங்கும்போது, இப்ப நம்ம வந்து ஒரு கோல்ட் வந்து அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வைக்கிறாங்க. நான் இப்ப ஒரு 6 மாசம் கழிச்சு தான் போய் அத வாங்க போறேன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேட் வேற, இப்போ இருக்கிற ரேட் வேற. இப்ப போய் நான் அவங்க கிட்ட அந்த கோல்ட வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு அதுலயும் உங்களுக்கு ஒரு லாபம் தானே! இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பவுன் நான் வாங்குறேன். அந்த 1 பவுன வந்து அவங்க ஒரு ₹40,000க்கு வாங்கி கடையில வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு ₹40,000 மொத்த விலை ₹40,000. ஆனா இந்த 6 மந்த்ல அது 60,000 ஏறிருச்சு. சரியா? நான் போய் வாங்கும்போது அது 60,000 ஏறி இருக்குன்னா, இப்போ அந்த 60,000த்துல இந்த ₹20,000ங்கிறது அவங்களுக்கு தான் போகுது. ₹20,000 அவங்களுக்கு போகுது. செய்கூலி போகுது. சேதாரம் அமௌண்ட் இவ்ளோ கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹40,000 கிட்ட வருது. 40,000 30,000 கிட்ட வருது. இந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு தான் போகுது. ஸோ இது எந்த அளவுல வந்து சரியான இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அமௌண்ட்ன்ற மாரி தெரிஞ்சாலும் கூட, நம்ம பிஹைண்டா யோசிச்சு பார்த்தோம்னா, அதுலயும் தங்கத்திலயும் அவங்களுக்கு லாபம் போது. அண்ட் ஆல்சோ இதுலயும் லாபம் வருது. செய்கூலில வருது, சேதாரத்துல வருது. இது எல்லாத்துலயும் இவங்களுக்கு லாபம் போது. அப்ப வாங்குற நமக்கு எவ்ளோ நஷ்டமாகுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆக்சுவலி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றத விட, கோல்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இவ்ளோ செய்கூலிக்கு, சேதாரத்துக்குன்னு இந்த இந்தியால மட்டும் தான் இவ்ளோ நடக்குது. அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா, நீங்க இந்த செய்கூலி சேதாரம்லாம் இவ்ளோலாம் கிடையாது. அங்க வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டான மார்ஜின் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் வித்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒன்லி இன் இந்தியா பயங்கரமான ரேட் வந்து இந்த செய்கூலி சேதாரத்துல வந்து கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா, நம்மலாம் போய் மோஸ்ட்லி பெண்கள் தான் போவோம். அப்படி போய் பேசி நம்ம வாங்கும்பொழுது, நம்மள அவ்ளோ ஏமாத்துவாங்க. இது டிசைன் பயங்கரமான டிசைன். இதுக்கெல்லாம் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மரம் செய்றோம்னு வைங்களேன். ஒரு மரத்துண்டுல ஏதோ ஒண்ணு பண்றோம். அதுல கீழ கொட்டுற அந்த மரத் துகள்கள வச்சு நம்ம கார்ட்போர்ட் செய்றோம். அதையே நம்மளால ரீகேப் பண்ணி எடுத்து அதுவும் ஒரு ஒரு அது ரொம்ப பியூரான பிளேஸ் கூட கிடையாது. இப்போ ஒரு மரம் செய்ற இடம் வந்து கொஞ்சம் கசமுசன்னு தான் கிடக்கும். அதுல இருக்கிறதையே நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது,
கோல்டு பண்ற இடம் வந்து எந்த அளவுக்கு கிளீனா இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்க கிடக்குற அங்க வேஸ்டேஜ் அவங்க எடுத்து ரீசைக்கிள் பண்ணவே முடியாதா? அப்புறம் எதுக்கு இவ்ளோ காசு? அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படணும். இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேஸ்டேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இவங்க வந்து இவங்க தங்கத்த செஞ்சு நம்மகிட்ட கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்றது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய மிகப்பெரிய பில்டிங், அங்க இருக்கிற காஸ்ட்லி சோஃபாஸ், அங்க இருக்கிற மிரர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் போடுற காசு தான் சேதாரம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கல்லு நகையிலயும் நம்மள பயங்கரமா ஏமாத்துறாங்க. ஏன்னா, கல்லு நகையில பார்த்தீங்கன்னா, கல்லோட சேர்த்து அது எந்த வகையில நியாயம்னே எனக்கு புரியல. ஏன்னா, கல்லோட விலை வந்து உங்களுக்கு வந்து எவ்ளோ இருக்கும் மிஞ்சி போனா? அதையும் அந்த கல்லோட விலைக்கும் சேர்த்து ஒரு 10 கிராம் கல் இருக்குன்னா, ஒரு பெரிய ஹாரம்ல 10 கிராம் கல் இருக்குன்னா, 10 கிராம் தங்கத்துக்கான காச வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அநியாயம். ஆக்சுவலி இத வந்து கண்டிப்பா சரி பண்ணணும். ஏன்னா, கல்லுக்கு கல்லோட விலை, நகைக்கு நகையோட விலை தான் தர முடியும். இதுல எல்லாம் வந்து அரசாங்கம் தலையிட்டு கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் மக்களே நெனச்சா இத மாத்த முடியும். நீங்க போறீங்க, இப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க அப்டின்னா, நீங்களே போய் கல்லுக்கு கல்லோட விலை மட்டும் தான் குடுக்க முடியும். சார் இந்த மாரிலாம் பண்ணாதீங்கன்னு நீங்க பேசினா தான், எல்லாருமே பேச ஆரம்பிச்சா தான் அது மாறுமே தவிர, ஒருத்தர் மட்டும் இங்க கத்திட்டு இருந்தா எதுவுமே மாறாது. ஸோ கோல்ட் பத்தின அவேர்னஸ் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.